வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட வழக்கு. விஜய் மனுவை தள்ளுபடி செய்ய வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட வழக்கில் மனுவை தள்ளுபடி செய்ய வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்கள். கடந்த 2016-17 நிதியாண்டிற்கான அந்த வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,96,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015 நடந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒப்பிட்டு பார்த்தது. அதன்படி அவர் நடித்த அந்த புலி படத்திற்காக பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என தெரிய வந்தது. வருமானத்தை மறைத்ததற்கான 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் தாக்கல் செய்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில வழக்கு நீதிபதி சி.வி. சரவணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜய் தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால், அந்த அபராதம் விதித்து 2019 ஜூன் 30 முன்பு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும், ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதனால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதற்கு வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து சரிதான் என தெரிவித்தார். இதையடுத்து இதே போன்ற ஒரு வழக்குல பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்பு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை அக்டோபர் 10 ஒத்தி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.